ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்லர் வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக ஜிம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க 20 வருஷமாக பார்லர் வச்சுருக்காங்க திருச்சி சுந்தரநகர் ஏரியாவில். எனக்கு அப்போல்லாம் அவங்க பழக்கம் தெரியாது. நான் பார்லர் போனால் தான் எனக்கு தெரியாது. என் பொண்ணு ஜிம்முக்கு சேர்த்துருந்தேன். அப்போ அவங்க பழகணும். இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ என் பொண்ணு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வேறு ஏரியாவுக்கு வந்துட்டோமா, ரொம்ப தூரமாகிடுச்சு, வர முடியல. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே போயிட்டுருக்கா. அதனால் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்தப்போ என்னை மறக்காமல் இன்வைட் பண்ணி வரணும் கட்டாயமா அப்படின்னு சொன்னாங்க. வீடியோலாம் எடுக்கணும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். இந்த பசங்கள்லாம் அவங்க பார்லருக்கு வரவங்க, ஜிம்முக்கு வர பிள்ளைங்க, ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடி அவங்கள இன்வைட் பண்ணி உள்ளே கூப்பிட்டாங்க. ரொம்ப அன்றைக்கி வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வரணும்னு கோடு கொடுத்துருந்தாங்க, பிளாக் கோடு அப்படின்னு சொல்லி. நான் மறந்தே போயிட்டேன். அங்கே போய் எல்லோரும் பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்ததை பார்த்த பிறகு தான் ஞாபகமே வந்துச்சு. ஐயோ இன்றைக்கி பிளாக் கலர் சொல்லியிருந்தாங்களே, மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் பிளாக் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒன்றா. எனக்கும் பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும். ஐயோ மறந்துட்டோமே. சே, அங்கே போனோடனே தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் பிளாக்கு, அதை போய் நம்ம எப்படி மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தவங்களும் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க தான் சீஃப் கெஸ்ட். நீங்க தான் பிளாக்னு சொன்னீங்க இல்லையா, அதனால நீங்க சொல்லுங்க எதுக்குன்னு. பிளாக் வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதையை வந்து குறிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் தான் வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஏன் விமன்ஸ் டேல இந்த பிளாக் நான் கான்செப்ட் கொடுத்தேன் அப்படின்னா வந்து நிறைய இடத்துல வீடா இருந்தாலும் சரி, வெளியில வேலை பார்க்குற இடம் இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையுமே பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவா உங்களை யாரும் நடத்தினாங்கன்னா நீங்க வந்து சுயமரியாதையை என்னைக்குமே இழக்கக்கூடாது. அதனால அந்த பிளாக் ஓகேவா? ஓகே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஸ்பெஷல் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் காட் கிஃப்ட், சில டேலண்ட் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இந்த திருச்சிக்கு வந்து 20 வருஷமா ஒருத்தவங்களோட டேலண்ட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டு பெருமைப்பட்டு எப்படின்னு இருக்கேன். உங்களுக்கே அவங்க இருந்துதானா அப்படின்ற மாதிரி தெரியும். மார்கழி மாசம் ஃபுல்லாக கோயிலில் கோலம் பார்த்துருக்கீங்க. எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் நினைச்சிருக்காங்க கோவிலுக்கு எய்த்த வீடு என்னோட வீடு நினைச்சு நான் தான் கோலம் போட்டு நினைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் இல்லை. அந்த கோல கலையரசி நான் சொன்ன கலகு முதல் கலா மாமணிலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து சுசீலா அம்மா. நானே டெய்லி வந்து என்ன பண்ணுவேன், வந்த உடனே ஃபர்ஸ்ட் கோலம் தான் பார்ப்பேன், பார்த்துட்டு ஃபோட்டோ எடுப்பேன். இந்த 30 நாளுக்கு 30 ஃபோட்டோ எடுத்துட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்னோட வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு ஒருத்தருக்கே சொல்லுவேன், யாரோ ஒரு அம்மா நான் பார்க்கல இது வரைக்கும், ஆனா இந்த மாதிரி கோவில்ல வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் வந்து அவங்களுடைய போட்டோஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோலத்தை பார்த்தேன் ஸ்டேட்டஸ்ல. அவங்க இதை விட மாடர்ன் ஆர்ட்ஸை வந்து கோலத்துல கொண்டு வராங்க. அவங்க யார் இருக்காங்க? சரி தாங்க. அவங்க யாருன்னா அவங்களும் அவங்களோட பொண்ணு தான். அவங்களும் அவங்க வந்து மாடர்ன் ஆர்ட்டையே கோலமாக அப்படியே போடுவாங்களாம். அவ்வளோ அழகாக இருக்குமா 2 பேரும். ஸ்டேட்டஸில் இவங்க பார்த்துருக்காங்க. அது கடவுளே கொடுத்த வரம் பாருங்கள். அம்மா பொண்ணு அவ்வளோ அழகாக செஞ்சு அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வனிதாக்கா ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த கிஃப்டை பார்த்த உடனே அந்த பாட்டிமா என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து நாளைக்கு நான் கோலமாக கோயில் வாசலில் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக வரைகிறாங்க பாருங்கள். அந்த திறமை தான் அவங்களுக்கு. பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, நாளைக்கு நான் இதை வந்து கோயிலில் கோலமாக போடுறேன் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே கிஃப்ட்டை பார்த்துட்டு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பெயிண்டிங் அப்படின்னாங்க. அப்புறம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் வனிதாக்காவுக்கு கேக் ஊட்டி விட்டுட்டு அங்கே ரொம்ப வருஷம் கழித்து பார்லருக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளை யாருன்னு பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு பழைய ஒரு 20 வருஷம், நாங்கள் 10 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன். பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு வந்தாங்க. அவள்கிட்ட பேசிவிட்டு எங்கே இருக்க என்ன இதெல்லாம் பேசிவிட்டு அவளையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கிஃப்ட்டு பிரிப்பாங்க பாருங்களேன். அந்த பெயிண்டிங் அழகாக இருக்கும். அதை பார்த்தோன்னே அவங்க சொல்கிறாங்க, நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு. அவங்களுக்கு இந்த பாட்டிக்கு அந்த ஏரியாவில் அவ்வளோ ஃபேன்ஸ் தான். ஏன் அவ்வளோ அழகழகாக இருக்கும். நான் பார்க்கல,
சொல்கிறாங்க, வந்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்களாம், கோலம் சூப்பராக இருக்குது, யார் போடுறா, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி மார்கழி மாத குளிரில் நம்மளுக்கு எந்திரிக்கவே மாட்டோம். அவங்க பாருங்கள், எவ்வளோ வயசானாலும் எந்திரிச்சு அவ்வளோ அழகாக கோயில் வாசலில் புண்ணியம் சேர்க்குறாங்க பாருங்கள். நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தால், அந்த குழந்தை பாருங்கள், அதுதான் குழந்தை. அது பாட்டுக்கு அந்த பாலை வச்சு விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்கிறான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸு வனிதா எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், வீடியோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வனிதா ஒரு சாதனை பெண். அவங்க அதை பற்றி சொல்லவே இல்லை, அவங்கள பற்றி சொல்லவே இல்லை. நான் அவங்கள பற்றி சொல்கிறேன். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேர் 2 எடுத்துட்டோம். அவங்க வந்து 1000 கஸ்டமர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் புக்கிலெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தினத்தந்தியில் வந்திருக்காங்க, வார மலரில் பேட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரி, அவங்களோட பார்லர் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். எவ்வளோ அவங்க 20 வருஷமாக அங்கே இருந்து அவ்வளோ அன்பாக எல்லார்ட்டையும் பழகிறனால தானே அவ்வளோ பேர், அந்த 1000 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் ரெகுலராக. வேறு எங்கேயுமே போகாமல் அவங்ககிட்டே வராங்கன்னா அந்தளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா பண்ணுறனால தான் அவங்ககிட்ட யாருமே போகிறது இடத்த மாற்றாமல். ஏன்னா எவ்வளவோ 20 வருஷம்னா அப்போ 1 2 தான் இருந்திருக்கும். இப்போ தான் சடனாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்லர், எங்கே பார்த்தாலும் முக்கு மூலையெல்லாம் பார்லர் தான், அவ்வளோ பார்லர் வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் எனக்கு வனிதாட போனால் தான் நிம்மதியாக இருக்கும். வனிதாட்ட போனால் க்ளீனாக பண்ணி விடுவா, வனிதாட போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கக்கிட்ட வராங்க. நம்ம திருச்சி லோக்கலில் இருக்கிறவங்க, சுந்து நகர்கிட்ட இருக்கவங்கலாம் தெரியுமோ தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இவங்கக்கிட்ட போய் பண்ணுங்கள், நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக ஜாலியாக பேசுவாங்க, நல்லா எல்லாமே இருக்குது. எனக்கு பார்லர் பற்றி தெரியாது, எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது வசதி எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.